இப்ப கூட்டு குடும்பம் அப்படின்றது இப்ப சிக்கன நடவடிக்கை. இப்ப தனி குடும்பத்துல போனீங்கன்னா ஒரே ஒரு லைட் வெளிச்சத்துல ஒரு ஃபேன்ல ஒரு கணவன் மனைவி குழந்தைங்க இவங்க மட்டும்தான் இருக்கும். ஆனா கூட்டு குடும்பத்துல ஒரு சிக்கன நடவடிக்கை, ஒரே லைட் வெளிச்சத்துல எல்லாரும் இருக்கலாம். சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமனார், மாமியார், மருமகள், நாத்தனார், ஓரகத்தின்னு எல்லாருமே ஒத்துமையா வாழலாம் இல்லையா? மாமியார் அப்படியே கொடுமைப்படுத்துறாங்க, வரதட்சணை கொடுமை கேட்கறாங்க, பைக் கேட்கறாங்க, அது கேட்கறாங்க, இது கேட்கறாங்கன்னு. பைக் கேட்கறத எதுக்கு கேட்கறாங்க? மாமியார் உட்காந்து போறதுக்கு கேட்கறாங்க. ஒரு வீட்டுல என்ன நடந்துச்சு, இந்த பைக் கேட்டாங்க பாருங்க. பைக் வாங்கி கொடுத்த உடனே மாமியார் என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப நாள் ஆச்சுடா, நீ அவளை வெளியில கூட்டே போறதுலடா, அவளை கூட்டு போடான்னு. கூட்டு குடும்பத்துல இருந்து தனி குடும்பத்துக்கு போகணும்னு நினைக்கிற மருமக பார்த்துட்டு, ஏங்க உங்க அம்மா என்னை பத்தி எதுவும் தப்பா தானே சொன்னாங்க, அதெல்லாம் எதுவும் சொல்லலடி, உன்னை வெளியே கூட்டு போக சொன்னாங்க அப்படின்னு ஏறி உட்காந்தாச்சு பைக்ல. சினிமா தியேட்டர் போறதுக்காக வண்டி எடுத்துட்டே போறாரு. ஏங்க சும்மா தானே சொல்றீங்க, உங்க அம்மா என்னை பத்தி தானே எதாவது தப்பா சொன்னாங்க, அட சத்தியமா சொல்றேன்டி எதுவும் சொல்லிட்டு மறுபடியும் ஏங்க உங்க அம்மா என்னை பத்தி தானே எதாவது தப்பா சொன்னாங்க, அடி ஒண்ணு இல்லாட்டி இப்படி திரும்பினாரு பாருங்க. முன்னாடி வந்த லாரியில மோதி அப்படியே சாக்கடையில கொண்டு போயிட்டு புருஷன் தனியா பொண்டாட்டி தனியா பைக் சாக்கடையில கிடக்குது. இந்த அம்மா பின்னாடியே போயிட்டு என்ன பண்ணணும், எங்க அடிபட்டுருச்சா, எங்கெங்க அடிபட்டுச்சுன்னு கேட்கறத விட்டு அப்பவும் போய் ஏங்க உங்க அம்மா என்ன சொன்னாங்க தயவுசெய்து சொல்லிடுங்க.